இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட நேம் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற சைட்டோட லிங்க்கும் ப்ராம்ப்டோட லிங்க்கும் வந்து சிங்கிள் லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணது நம்மளோட சைட்டுக்கு போவீங்க. அங்கே பாட்டமில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணது டெலிகிராம் சேனலில் ஒரு போஸ்ட்டுக்கு போவீங்க. அங்கே கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட் பாய்ஸ் ப்ராம்ப்ட்னு தனித்தனியாக கொடுத்துருப்பேன். அது கீழே வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கேர்ள்ஸோட ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி, இங்கே பாயாக இருந்தால் பாயோட ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. இது ரெண்டு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி இங்கே கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஜென்ரேட் ஆகி வந்த பிறகு அந்த இமேஜை வந்து வியூ பண்ணுங்கள். ஒரு 4 இமேஜ் வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலே உள்ள உங்கள் இமேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் டவுன்லோட் இமேஜ் வந்து கொடுத்துருங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் அகைன் வந்து கொடுத்தா மேலே வந்து சேவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னா பேக் வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கிங்க. இப்போ நான் கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செலக்ட் ஆல் கொடுத்து இங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துறேன். சேம் தான். இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அகைன் வந்து ஒரு 4 இமேஜ் வந்து கேர்ள்ஸ் இமேஜில் உங்களோட நேம் ஆட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். இப்போ நம்மளோட இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஜென்ரேட் ஆகி வந்த பிறகு அந்த இமேஜை வந்து வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிங்க. டவுன்லோட் அகைன் வந்து கொடுத்துறேன். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.